லண்டன் எட்ஜ்வேர் பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள பிரம்மாண்டமான நகர மறுசீரமைப்பு திட்டத்திற்காக அங்குள்ள நூற்றுக்கணக்கான வீடுகளை இடித்து தள்ள உள்ளூர் சபை திட்டமிட்டுள்ளது. இதற்காக தங்களின் வீடுகளை கட்டாயமாக விற்பனை செய்ய வேண்டிய நிலைக்கு உரிமையாளர்கள் தள்ளப்படலாம் என்ற செய்தி அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பார்னெட் கவுன்சில் மற்றும் பாலிமோர் கட்டுமான நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இந்த பில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான திட்டத்தில் சுமார் 3300 புதிய வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டப்பட உள்ளன. இதற்காக தற்போது எட்ஜ்வேர் கடை தெருவை சுற்றியுள்ள பல குடியிருப்பு தொகுதிகள் இடிக்கப்பட வேண்டியது அவசியமாகியுள்ளது. இந்த திட்டத்திற்காக கட்டாய கொள்முதல் உத்தரவு எனும் சட்டத்தை பயன்படுத்த உள்ளூர் சபை ஆலோசித்து வருகின்றது. இதன் மூலம் ஒரு வீட்டின் உரிமையாளர் தனது வீட்டை விற்க விரும்பாவிட்டாலும் பொது நல திட்டங்களுக்காக அரசாங்கம் அந்த வீட்டை சந்தை விலைக்கு கையகப்படுத்திக் கொள்ள சட்டத்தில் இடம் உண்டு. இந்த திட்டத்திற்கு எதிராக அங்குள்ள மக்கள் மற்றும் வணிகர்கள் சேவ் அவர் எட்ஜ்வேர் என்ற பெயரில் ஒரு பாரிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். தலைமுறையாக வாழ்ந்து வரும் வீடுகளை விட்டு வெளியேற மாட்டோம் என்றும் இந்த திட்டம் அப்பகுதியின் தனித்துவத்தை அழித்துவிடும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக வீடுகளை விற்க மறுக்கும் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கவும் வீடுகளை இடிப்பதற்கான அனுமதியை பெறவும் கவுன்சில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. இதனால் அப்பகுதியில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களின் வாழ்விடங்களை இழக்கும் அச்சத்தில் உள்ளனர்.